Hi friends, welcome back to Tamil Vlog and Unboxing channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்சங் டிஷ்வாஷர், அதாவது பாத்திரம் கழுவுற மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $600. ஆட்டோமேட்டிக் ஸ்டீம் ரிலீஸ் இருக்குது. ஸோ அதாவது ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிடும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் ஸ்டீம் ரிலீஸ் இருக்குது. அதோட மொத்தம் 3 ரேக் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ரேக்கில் நீங்கள் கட்டரி ஐட்டம்ஸ் லோட் பண்ணிக்கலாம். ஃபோக், நைஃப், ஸ்பூன்ஸ் இது மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 ரேக் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ரேக்கில் நீங்கள் பிளேட்ஸ், பெரிய பெரிய பிளேட்ஸ் அண்ட் யூட்டென்சில்ஸ், அதாவது பாத்திரம் அடுக்கிக்கலாம். ரெண்டாவது ரேக்கில் நீங்கள் சின்ன சின்ன பிளேட்ஸ், பவுல்ஸ் அண்ட் கப்ஸ் அடுக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரேக்கில் சைடில் ஸ்லாட்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் ஐஸ்கிரீம் ஸ்கூப், ஃபோக், நைஃப் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்கலாம். தேர்ட் ரேக்கில் நீங்கள் போடக்கூடிய யூட்டென்சில்ஸ் அண்ட் கட்லரிலாம் பார்த்தீங்கன்னா சில்வர் வேறு தான் இருக்கணும். பிளாஸ்டிக் அண்ட் வுட்டு போடக்கூடாது. அப்படி நீங்கள் போகிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் ரேக்கில் நீங்கள் போட்டுக்கலாம். அதோட நீங்கள் பாத்திரம் வாங்கும்போது டிஷ்வாஷர் சேஃபானு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதுக்கு எந்த டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ டிட்டர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இப்போ ஃப்ரிட்ஜ்லேருக்கு வேறு பிராண்ட் வரும். இப்போ நம்ம வந்து சாம்சங் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேஸ்கேடில் 2 சைடு பார்த்தீங்கன்னா லிக்விடில் வந்துடுது. அதே மாதிரி க்யூப்லேயும் வருது அண்ட் சோப்லேயும் வருது. இந்த ஏரோ மார்க் போட்டக்கூடிய லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பவர் ட்ரை இருக்கு இல்லையா, இந்த கேஸ்கேட் பவர் ட்ரை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதுதான் ஒரு ஸ்லாட்டில் கேஸ்கேட் பவர் ட்ரை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லாட்டில் வந்து கேஸ்கேட் கம்ப்ளீட் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லிக்விடுக்கு பதிலாக கேஸ்கேட் ஒரிஜினல் சொல்லிட்டு க்யூப்ஸ்லேயும் வருது. ஸோ க்யூப்ஸ் யூஸ் பண்ண விரும்புகிறவங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் செட்டிங்ஸ் பார்க்க போகிறீங்க. செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோவிலேருந்து நார்மல், ஹெவி, டெலிகேட், எக்ஸ்பிரஸ் 60, ரின்ஸ் ஒன்லி. இப்போ ஜஸ்ட் நீங்கள் ரின்ஸ் பண்ணால் போதும் நினச்சிங்கன்னா அது கொடுத்துக்கலாம். சானிடைஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக வாஷ் பண்ணி கொடுக்கும். அதில் ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர்னு, ஸோ லோவர் ரேக், அது இதுன்னு உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் எது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஆட்டோ கொடுத்துட்டோம். ஆட்டோ கொடுத்துட்டு ரின்ஸ் இருக்க வேணாம், ரின்ஸ் ஒன்லி வேணான்றதால நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்துட்டிங்க, அதை டைமரும் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கு. அதில் எவ்வளோ நேரம் வாஷ் பண்ணோம் அப்படின்ற டைம் உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு 2 hours 52 minutes கிட்ட ஆகும். இந்த டிஷ்வாஷரோட மெயின்டெனன்ஸ் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த டிஷ்வாஷர் க்ளீனர் யூஸ் பண்ணணும். அதோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா அஃப்ரெஷ். இந்த டிஷ்வாஷர் வந்து கனடாவில் வேணும். இதோட ப்ரைஸ் $600 சொல்லியிருந்தேன். மாடல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஷ்வாஷர் வந்து $400 $1,200 வரைக்கும் இருக்குது. இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பார்க்குறவங்களுக்கு நான் இந்த டிஷ்வாஷர் சஜஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள்.